करने के ஒன்றை बाद வருடம் பெட்லாக் நகரத்தில் ட்ரைனிங் எடுத்த பிறகு சேவா செய்த तो பிறகு दरियाबाद எனக்கு में இடமாற்றம் ஏற்பட்டது. पप्पा जी बिल्कुल मना करते थे, जब அகமதாபாத்துக்கு सेंटर வந்தேன். पर नहीं रहना, घर में रहो। அகமதாபாத்தில் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. நீங்கள் சென்டரில் இருக்கக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். लेकिन मैं बेचैन हो गई थी, கொஞ்ச நாள் நான் வீட்டில் இருந்தேன். घर में अच्छा ही नहीं लगता ஆனால் था, நான் रोज ரொம்ப रोज। குழம்பி போயிட்டேன், और पप्पा को நிம்மதியற்றவராக मैं देखती ஆயிட்டேன். मैं मर வீட்டில் जाऊंगी, எனக்கு अच्छा பிடிக்கவே नहीं இல்லை. लगता है। டெய்லி அழுதுகிட்டே இருப்பேன். அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா நான் सेवा और செத்துடுவேன், எனக்கு साधना வீடு के बिना பிடிக்கல. मुझको चैन नहीं आता है। சேவா இருக்கணும், சாதனா இருக்கணும், இது தவிர எனக்கு நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு சென்டரில் இருக்க அனுமதி கொடுங்க. रखो इसको जॉब के साथ சந்திரிகா सेंटर தீதிட்ட पर रहने சொன்னேன். के लिए। அப்போ இருந்துக்கட்டும், तो வேலை सबसे பார்த்துக்கிட்டே पहले சென்டரில் இருக்கட்டும் दरियापुर சந்திரிகா தீதி हमारी அனுமதி கொடுத்தாங்க எனக்கு. आदरणीय विजया அப்போ बहन முத ஆளா தரியாப்பூரில் நம்முடைய மதிப்புக்குரிய விஜயா சகோதரியோடு கூடவே 1977 ஜூலையில் இருந்து விஜயா பகனோடு கூட இருந்தேன். தரியாப்பூர் கிர்தா நகர் சைபாக் 21 வருடங்கள் விஜயா தீதியோடு சேர்ந்திருந்தேன், விஜயா சகோதரியோடு. விஜயா பகன்ட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். सिखाई। சின்ன சின்ன ப்ராக்டிக்கலான விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பாலனை செய்யணும், ஒரு விஷயத்தையும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. और 90 விஜயா சகோதரிக்கும் நான் நன்றியுடையவராக இருப்பேன். 1998 शुरुआत में महादेव டிசம்பர் 97 அல்லது 98 ஆரம்பத்தில் மகாதேவ் சென்டருக்கு வந்தேன். आज तक 98 இருந்து இன்றைக்கு வரைக்கும் சந்திரிகா தீதியினுடைய குடைநிழல் பாதுகாப்பில் மிக நல்ல விதத்தில் ஆன்மீக பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். சந்திரிகா தீதி அப்படின்னாலே புதுமையின் அவதாரம். தினசரி அவங்களுக்கு ஏதாவது புதுசு செய்யணும். साथ साथ ले जाती है। அப்போ புதுமையில் அவங்க என்னையும் கூடவே அழைச்சிட்டு போனாங்க. तक बहुत कुछ அவர்கள்ட்ட கற்றுக்கொண்டு இன்றைக்கு இப்பம் வரைக்கும் நிறைய கற்றுக்கிட்டேன் சந்திரிகா தீதிச்சிட்டு இருந்து. अलग இந்த விதத்தில் அகமதாபாத்துக்குள்ளே 10 डिस्पेंस தனித்தனி ஏரியாவில் 10 இடங்களில் 10 ஹாஸ்பிட்டலில் லௌகிக்க வேலை பார்த்தேன். 30 வருஷம் வரைக்கும் லௌகிக்க ஜாப். की बात இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, पर होती वहाँ या तो सेंटर बन जाता, எந்தெந்த ஏரியாவுக்கு எனக்கு இடமாற்றம் ஏற்படுதோ ஒன்று அங்கே சென்டர் இருக்கும் அல்லது சென்டர் உருவாகிடும். पीछे पड़ गया। சென்டர் இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவேன், இல்லைன்னா நான் போனதும் சென்டரை உருவாகிடும். छोड़ता मैं பாபா என்னை பின்தொடர்ந்தார், நான் பாபாவை பின்தொடர்ந்தேன். அவரும் என்னை விடலை, நானும் அவரை விடலை. जिस एरिया में இது ஒண்டர்ஃபுல்லான அனுபவம். बाबा का केंद्र होता ही है।